அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, பாரத கதைகளில் இன்றைக்கி அந்த பாஞ்சாலி எதற்காக 5 பேரை மணந்தாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அர்ஜுனன் வெற்றி பெற்றான், பாஞ்சாலி அவன் கழுத்தில் மாலையிட்டாள். வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது உள்ள வேலையாக இருக்காங்க குந்தி தேவி. அப்பொழுது உள்ளே சென்று அர்ஜுனன், அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன், வெற்றி கனி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். கனியாக இருந்தால் ஐவரும் பங்கிட்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னால் நான் கண்டிப்பாக அவனுங்க எல்லாருமே கேட்பாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு. அம்மா என்ன 5 பேரும் பங்கிட்டுக்க சொல்லிட்டாங்களே, சரி நம்ம 5 பேரும் பங்கிட்டுக்கோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த செய்தி துருபதனுக்கு தெரிய வருது. துருபதனுடைய பையன் போய், அம்மா அப்பா இந்த மாதிரி பாஞ்சாலி 5 பேருக்கும் மனைவியாக இருக்க சொல்கிறாங்கப்பா. அது அதன் பிறகு கிருஷ்ணர் சொல்கிறாரு, வருத்தப்படாத துருபதா, போன ஜென்மத்தில் அவள் கேட்ட வரம் அப்படி, அவள் கேட்ட வரத்தின்படி தான் நடக்கிறது, கவலைப்படாதே. அவள் 5 பேருக்கு மனைவியாக இருந்தாலும் அவர் பெயரை இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கும், மிக புகழ் வாய்ந்த தெய்வமாக அவள் கருதப்படுவாள், கவலைப்படாதே அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அவருக்கு சமாதானம் ஆகுது. அது என்ன அப்படின்னா, முதல் ஜென்மத்தில் இவங்க இந்த திரௌபதி நலாயினியாக இருந்தாங்க. நலாயினி கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நலாயினி அவருடைய கணவன், அவர் வயதான ஒரு முனிவராக இருக்கார். அவர் குஷ்ட நோய் கொண்டு இருக்கார். அவரை இவங்க கூடையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அவர் எங்கெல்லாம் தூக்கிட்டு போக சொல்கிறாரோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் அவருடைய நெஞ்சிலே ஆணி பதிந்திருந்தது. அதை கூட இடித்ததால் அவருக்கு வலி அதிகமாகி சாபம் விட்டார். நீ எவனை தூக்கி கொண்டு தலையில் செல்கிறாயோ அந்த காரணம் அவன் தலை காலையில் சூரியன் உதித்ததும் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. அதனால் நலாயினி சூரியன் வராத அளவுக்கு அவங்க வரம் விடுறாங்க, வரவே கூடாது, நான் பதிவிரதையாக இருந்தால் நாளையிலேருந்து சூரியன் உதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரியன் உதிக்கல. அப்புறம் தேவர்கள்லாம் சமாதானப்படுத்தி, நீ நினச்சது நீ பரவாயில்ல, நீ சாதிச்சிட்ட, உன் கணவனை உயிரோடு உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், ஆனால் நீ என்ன பண்ணணும்னா உனக்கு என்ன வர வேணும் கேட்டது கண்டிப்பாக நடக்கும், நான் எதாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே இவங்க தவம் இருக்காங்க. தவம் இருக்கும்போது 5 திறன் உடைய ஒரு கணவர் வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லி 5 வரமாக கேட்டுட்டாங்க. அதாவது தருமநீதி தவறாத கணவன் வேண்டும், பராக்கிரமசாலியான கணவன் வேண்டும், வில்வித்தையில் சிறந்த கணவன் வேண்டும், அதாவது அமைதியாக சாதுவாகவும் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும், சாதனை பண்ணணும், அப்படிப்பட்ட கணவன் வேண்டும், புவியியல் கணிதம் சோதிடம் சாத்திரம் தெரிந்த கணவன் வேண்டும். அதாவது அவங்க என்ன கேட்டிருக்கணும், இத்தனையும் சொல்லி இத்தனை சக்தியும் ஒருவரிடத்தில் இருக்கும், அவர் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லி 5 கணவர்கள் என்று இவர் கேட்டுவிட்டார், தன்னையும் அறியாமல். இதுதான் விதிங்கிறது. ஏன்னா முதல்ல அவங்க பதிவிரதையாக இருந்தாங்க, தேவர்களெல்லாம் அவங்கள சோதிக்க போனாங்க, தேவர்களே அவங்க தேவர்களை மீறி அவங்கள்ட்ட சக்தி இருந்தது இல்லையா, அதனால் இந்த வாட்டி இவங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை தேவர்கள் கொடுத்ததாக ஒரு செய்தி புராணத்தில் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதுதான் அவள் 5 பேருக்கு கணவனாக இருப்பது. கிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு ஆண்டுக்கு ஒருத்தர் தான், யாராவது ஒருத்தர் கூட அவள் வாழும்போது இன்னொருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்க காட்டுக்கு போயிடணும். அது மாதிரி இவங்கெல்லாம் 5 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, யாரும் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க, அதனால் நீ அவங்கள ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அப்புறம் அரண்மனைக்கு கூப்பிட்டு வராரு எல்லாரையும். இதுதான் பாஞ்சாலி 5 கணவருக்கு மனைவியாகக்கூடிய சூழ்நிலை இப்படித்தான் வந்தது என்று புராணம் சொல்லுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.